ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. நரவள்ளிக்காய் ஊறுகாய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. நரவள்ளிக்காய் ஊறுகாய் செய்ய போகிறோம். நரவள்ளிக்காய் இந்த மாதிரி கொத்து கொத்தாக தான் வரும். இதை நம்ம இப்படி இந்த காம்பை எல்லாம் ஃபஸ்ட்டு இது வாங்கின உடனே எல்லாம் நல்லா கழுவிட்டு தண்ணி போக நல்லா ஆற வச்சு எடுத்துக்கணுங்க. அதுக்கப்புறம் இப்படி நம்ம இந்த கொத்துலேருந்து இது ஒவ்வொன்றா தனித்தனியாக இப்படி பிரித்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஒரு கேப் மாதிரி இருக்குது பாருங்கள், அதை இப்படின்னு எடுத்தாலே வந்துடும். ஃப்ரெஷ் காய்னால் நம்ம இவ்வளோ ஈஸியாக எடுக்க முடியாதுங்க. நம்ம வாங்கின காய் புதுசாக இல்லை ஒரு 4-5 நாள் ஆன காயா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இதிலேருந்து இப்படி ஒவ்வொன்றா பிச்சு எடுத்த உடனே இந்த கேப் மாதிரி இருக்கிறது இதிலேருந்து அவ்வளோ சீக்கிரம் வராதுங்க. அவ்வளோ சீக்கிரம் வரலன்னா அது ஃப்ரெஷ்ஷான காயின்னு அர்த்தம். இந்த மாதிரி இப்படி ஒரே கையிலேயே எடுக்கவே முடியாது. இப்போ இந்த ஒரே கையிலேயே இந்த மாதிரி அந்த கேப்பை எடுக்க முடியுது அப்படின்னா இது ஒரு 4-5 நாள் ஆன காயின்னு கணக்குங்க. அதை வச்சு இது ஃப்ரெஷ் காயாக என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். இதை நம்ம கத்தியில் இப்படி இந்த காயை வச்சுட்டு இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கட் பண்ணோம்னா உள்ளே ஒரு கொட்டை இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணி எடுத்த உடனே அதில் இருக்கிற கொட்டையை நம்ம வெளியே எடுத்துடணும். அது நமக்கு தேவையில்லை. அந்த கொட்டையை எடுத்துகிட்டு தான் நம்ம ஊறுகாய் செய்ய போகிறோம். அப்படி கத்தியில் கட் பண்ணி எடுக்க வேணாம்னு நினச்சிங்கன்னா இப்படி இந்த மாதிரி இடி உரலில் வச்சு இப்படி ஒரு தட்டு தட்டினீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். பாருங்கள், தட்டினோம்னா ஒரே ஒரு தட்டுலேயே ஓப்பன் ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். இதில் இருக்கிற கொட்டையை எடுத்துகிட்டு தான் நம்ம ஊறுகாய் செய்யணும். இந்த மாதிரி இப்படி இடி உரலில் அடித்தாலும் சரி, கத்தியில் கட் பண்ணாலும் சரி, ஆக மொத்தம் இப்படி ஓப்பன் பண்ணி தான் ஊறுகாய் செய்ய போகிறோம். இந்த மாதிரி எல்லா காம்பெல்லாம் எடுத்துகிட்டு கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க. ஊறுகாய் எப்படி செய்யலான்னு அப்புறம் பார்க்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற கொட்டையை எடுக்கிறதுக்கு இது ரொம்ப பிசுன்னு இருக்குங்க. நம்ம கையில் எடுக்கிறதுக்கு ஒவ்வொருத்தர் யோசிப்பாங்க. அந்த மாதிரி நினைக்கிறவங்க இந்த மாதிரி சால்ட்டை எடுத்து வச்சுக்கலாம். இந்த சால்ட்டை இந்த சால்ட்டில் கையை நம்ம இப்படி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஃபோர்க் இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி ஃபோர்க்கை எடுத்துகிட்டு நாம் இப்படி ஈஸியாக எடுத்துடலாங்க. அப்போ நமக்கு கையில் அந்தளவுக்கு ஒட்டாது. இப்படி எடுத்தோம்னாலே ஈஸியாக வந்துடும் கொட்டை. இந்த ஃபோர்க்கை வச்சு இப்படி எடுத்துட்டோன்னா ஈஸியாக வந்துடும். அந்தளவுக்கு கையில் ஒட்டாதுங்க. கையில் தாராளமாக எடுத்துக்கலாம். உப்பு நம்ம கையில் இருக்கும்போது அவ்வளோ பிசுபிசுப்பு தெரியாது. இருந்தாலும் கையில் எடுக்க விருப்பம் இல்லாதவங்களுக்காக நம்ம இந்த ஃபோர்க்கை தாராளமாக பயன்படுத்தி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி காய் தனியாக கொட்டை தனியாக எடுத்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க. நரவள்ளிக்காய் ஊறுகாய் போட நம்ம அந்த உள்ளே இருக்கிற கொட்டையெல்லாம் எடுத்து நீட்டாக வச்சாச்சுங்க. இப்போ ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாம். சீரகம், இதுக்கு மசாலா ஒன்று தேவைப்படுது. சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், வெந்தயம் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள், சிகப்பு மிளகாய் தூள், உப்பு இதெல்லாம் தேவைப்படுதுங்க. இந்த சீரகம், கடுகு, வெந்தயம் இது 3ஐயும் நல்லா ட்ரையாக வறுத்து எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதை பவுடர் பண்ணிவிட்டு இப்போ இந்த நரவள்ளிக்காய் கூட சேர்த்துக்கலாங்க. அப்புறம் நல்லெண்ணெய் தேவைப்படுது. நல்லெண்ணெயோட அளவு எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 100 ml தேவைப்படும். நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். தேவைப்படுறது ஊற்றிக்கலாங்க. இப்போ அதை பவுடராக அரைச்சிட்டு நான் காமிக்கிறேங்க. இப்போ ஊறுகாய் செஞ்சுக்கலாங்க. இதுக்கு தேவைப்படுற அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு எந்த எண்ணெய் விருப்பமோ அதை ஊற்றிக்கலாம். பொதுவாக ஊறுகாய்னாலவே ட்ரெடிஷ்னலாகவே நல்லெண்ணெயில் செஞ்சால் நல்லதும்பாங்க. காரணம் ஊறுகாய் ரொம்ப ஹீட்டு, நல்லெண்ணெய் அது தணிச்சிடும் அப்படிம்பாங்க. அதனால் நான் இப்போ ஒரு 150 ml எண்ணெய் ஊற்றியிருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு ஊற்றிக்கோங்க. இப்போ நான் சொல்கிற அளவெல்லாமே ஒரு 1/2 kg இருக்கும். அதுக்கான அளவு தான் சொல்கிறேன். நீங்கள் எடுக்கிற காய்க்கு தகுந்த மாதிரி உப்பு, காரம், மசாலாலாம் சேர்த்திக்கோங்க. உப்பு சேர்த்திக்கலாம். மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம். நம்ம எடுத்து வச்ச மசாலா இருக்குது, அதை சேர்த்திக்கலாம். வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற மசாலா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த ஊறுகாய் புளிப்புக்காக நான் எதுவுமே சேர்க்கலைங்க. புளிப்புக்காக நீங்கள் சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா மாங்காய் சேர்த்துக்கலாம் தாராளமாக.
நல்லா புளிப்புள்ள மாங்காய் எடுத்துக்கலாம். புளிப்பு பிடிக்காதவங்க கிளிமூக்கு மாங்காய் கூட எடுத்துக்கலாம். மாங்காய் பொடி பொடியாக கட் பண்ணி இந்த நரவள்ளிக்காய் சைஸுக்கு கட் பண்ணியும் போடலாம், இல்லை துருவியும் போடலாங்க, உங்கள் விருப்பம்தான். இது நம்ம கரெக்டான பக்குவத்தில் செஞ்சிட்டோம்னா ஒரு 4-5 நாள்லேயே ஊறிடும். இப்போ நம்ம சேர்த்துருக்கிற எண்ணெய் போதுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3-4 நாள் கழித்து பார்க்கணும். அப்போ தான் நமக்கு தெரியும் உப்பு காரம் நம்ம போட்டது கரெக்டாக இருக்கா. அது ஊறினா தான் கண்டுபிடிக்க முடியும், இப்போ கண்டுபிடிக்க முடியாது. இது நல்லா ஊறட்டுங்க, பார்க்கலாம். ஹோரையை பற்றி எனக்கு தெரிஞ்சதை நான் உங்ககிட்ட சொல்கிறேங்க. ஹோரை ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒரு ஹோரை மாறிட்டே இருக்கும். அதில் சுக்கிர ஹோரை வந்து ரொம்ப விசேஷமானது. மகாலட்சுமியோட அருள் வேணும்னு நினச்சேன்னாலும் சுக்கிரனோட அருள் நமக்கு கிடைக்கணும்னு நினச்சேன் அப்படின்னா சுக்கிர ஹோரையை பயன்படுத்துங்க கிட்ட சொல்கிறேங்க. ஹோரை ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒரு ஹோரை மாறிட்டே இருக்கும். அதில் சுக்கிர ஹோரை வந்து ரொம்ப விசேஷமானது. மகாலட்சுமியோட அருள் வேணும்னு நினச்சேன்னாலும் சுக்கிரனோட அருள் நமக்கு கிடைக்கணும்னு நினச்சேன் அப்படின்னா சுக்கிர ஹோரையை பயன்படுத்துங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கிர ஹோரை 3 மணி நேரம் வருது, கண்டினியூவஸாக வராது. காலையில் 6 மணிலேருந்து 7 மணிக்கும், மத்தியானம் 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும், நைட்டில் 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் சுக்கிர ஹோரைங்க. காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம செய்ய முடியாததை மத்தியானமும் நைட்டோ கூட செய்யலாம். அன்றைக்கி என்ன செய்யலான்னு நினச்சோம்னா, நம்ம வீட்டுக்கு அஷ்ட ஐஸ்வர்யம் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா, சகல சம்பத்துகளோடு நம்ம எப்போவும் செல்வ செழிப்போடு இருக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா அந்த டயத்தில் உப்பு வாங்குங்க. மங்களகரமான பொருள் எது வேணாலும் வாங்கலாம், மஞ்சள் குங்குமம் எது வேணாலும் வாங்கலாம். ஆனால் வாரம் வாரம் அதை வாங்கினா நமக்கு செலவாகாது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் உப்பு வந்து எல்லார் வீட்லேயும் செலவாகும். இது ஸ்வீட்டு காரம் மாதிரி பயப்பட வேண்டியதில்லை. உப்பு அப்படியே நிறைய வாங்கி வச்சாலும் ஒன்றும் கெட போடுறதில்ல, அது எப்போவுமே கெட்டு போகாது. அதனால் தாராளமாக உப்பு வாங்கி வைக்கலாம். ஒரு வாரம் கல்லுப்பு வாங்குங்க, ஒரு வாரம் பொடி உப்பு வாங்குங்க. ஆக மொத்தம் உப்பை வாங்குறத வழக்கமாக வச்சுக்கோங்க. அப்படி நிறைய உப்பு சேர்ந்துருச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் நீங்கள் வேறு மஞ்சள் குங்குமம் அந்த மாதிரி வாங்கிக்கலாம். துவரம்பருப்பு அதை கூட வாங்கிக்கலாம். மங்களகரமான பொருள் எது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். அதில் சிம்பிளாக இருக்கிறது ரொம்ப ஜாஸ்தியான காஸ்ட்லியான பொருள் நான் சொல்லலைங்க, உப்பு தான் நான் சொல்கிறேன். தவறாமல் உப்பை வாங்கி எல்லாரும் அதோட முழு பலனை பெறுங்க. தவறாமல் உப்பு வாங்குறத பழக்கமாக வச்சுக்கோங்க. தெரியாதவங்களுக்கு சொல்லுங்கள். அப்புறம் நம்ம வீட்டில் ஊறுகாய் எப்பவும் குறையாமல் பார்த்துக்கோங்க. குபேர தேவனுக்கு பிடிச்சது ஊறுகான்னு சொல்கிறாங்க. அது சரியாக தவறான்னு தெரியாது, நான் தெரிஞ்சுக்கிட்டதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நம்ம இந்த காலத்தில் யாரும் ஊறுகாயெலாம் சாப்பிட்றதில்ல அப்படின்னு அடுத்த கொஸ்டின் வரும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம சாப்பிட்றோமோ இல்லையோ ஏதாவது ஒரு நாள் சாப்பிடுவோம் தானே, அதுக்கு தேவைப்படும் தானே. அதனால் நம்ம ஊறுகாய் நம்ம வீட்டில் எப்போவும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாங்க. ரொம்ப நம்ம காசு செலவு பண்ண வேண்டிய ஐடியாவில் நான் எதுவுமே சொல்லலைங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் அதை கமெண்டில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். நரவள்ளிக்காய் ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, நல்லா ஊறிடுச்சுங்க. இது தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்லாம், இட்லி தோசைக்கு கூட நல்லாயிருக்கும், பூரி சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். அந்த காலத்தில் எல்லாம் குருமா அப்படின்னலாம் நிறையா செய்ய மாட்டாங்க. எல்லார் வீட்டில் இந்த உருளைக்கிழங்கு மசால் செய்வாங்க, அப்புறம் தேங்காய் சட்னி, ஏதோ ஒரு குருமா தான் செய்வாங்க. மித்த டயங்களில் வந்து இந்த மாதிரி ஊறுகாய் தான் எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு காமிக்கிறேங்க. நரவள்ளிக்காய் ஊறுகாய் சூப்பராக செமையாக ரெடி ஆயிடுச்சுங்க. இது சீஸ்னல் ஃபுட்டு தாங்க. அந்தந்த சீசனில் கிடைக்கிற காய் பழம் எதாக இருந்தாலும் நம்ம தவறாமல் பயன்படுத்தணும். ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு சத்துக்கள் இருக்குது. அதனால தான் அந்த காலத்துலேருந்து இதையெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு வர்றாங்க எல்லாருமே. அதனால் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம இதில் இருக்கிற இந்த காயில் இருக்கிற சீடை எடுக்கும்போது ஒரு ஜெல்லி மாதிரி வரும். அதனால தான் நான் உப்பை தொட்டு எடுத்துக்க சொன்னேன். உப்பை தொட்டுட்டு அந்த கொட்டையை எடுத்தோம்னா நம்ம கையில் அவ்வளோ இதாக ஒட்டாது. அப்படி ஒட்டினாலும் அப்படியே ஒரு தோல் மாதிரி கிழிஞ்சு வந்துடும். அந்த மாதிரி இதில் இருக்கிற ஜெல்லி நம்ம கையில் ஒட்டினாலும் உப்பு இருக்கிறதுனால ஈஸியாக அதை நம்மளால் எடுக்க முடியுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டான ஊறுகாய் ரெசிபி செமையாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.